Hi friends, welcome to Career Access Tamil Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா internship training at UIDI பெங்களூர்ல 2026 and 2027 கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஜாப்க்காக சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோஸ்ல நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்கான டவுட்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. சோ இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் UIDAI னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். UIDAI னா என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதுல என்ன ஜாப்ன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல என்ன ஜாப்னா இது வந்து பெர்மனன்ட் ஜாப் இல்ல. இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மட்டும் தான். மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் தான் இந்த ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங்க்கு உங்களுக்கு எவ்ரி மந்த்ஸுமே ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இது கிளியரா புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் இதுல என்ன ஜாப் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு இஷ்யூ பண்றது, அப்டேட் பண்றது, வெரிஃபை பண்றது, இது எல்லாத்தையுமே நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. இது பேர் தான் UIDAI. இந்த ஆர்கனைசேஷன் தான் பாத்தீங்கன்னா நமக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபீல்ட்ல என்னென்ன ஒர்க் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு இஷ்யூ பண்றது, ஆப் டெவலப் பண்றது, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் டேட்டாவால எப்படி லீகலா ப்ரொடெக்ட் பண்றதுன்றது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, டேட்டா அனாலிசிஸ் பண்றது, இது எல்லாமே நீங்க கத்துப்பீங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா இந்த UIDAI என்னென்ன ஜாப்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் நேம். இந்த ஜாப் போஸ்ட் நேம்லாம் எதுவுமே சொல்லல. ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ்க்குமே செப்பரேட் போஸ்டிங் மட்டும் தான் இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேகன்சி. இந்த UIDAI கான வேகன்சி பாத்தீங்கன்னா BE MTech முடிச்சவங்களுக்கு வந்து 14 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் முடிச்சவங்களுக்கு 2 வேகன்சிஸ் இருக்கு. மாஸ்டர் ஆஃப் டிசைனிங் முடிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்கு. இதுவே நீங்க கிராஜுவேஷன் மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்கு. இதுவே நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சேலரினா வந்து இது ஃபுல் ட்ரைனிங்கான சேலரி கிடையாது. ஜஸ்ட் ஒன்லி ஃபார் இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் நீங்க பண்றீங்களா, சோ அதுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. மந்த்லி ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அதுதான் எவ்வளோன்னு பாத்துக்கோங்க. BE BTech நீங்க படிச்சிருந்தீங்கன்னா 30,000 உங்களுக்கு ஸ்டைஃபன் தருவாங்க மந்த்லி. இதுவே நீங்க வந்து PG படிச்சிருக்கீங்க, MTech ஆர் ME இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 சேலரி ஸ்டைஃபன் உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கிராஜுவேஷன்லேயே வந்து UG கிராஜுவேஷன் நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரு காமர்ஸ் ஒரு அக்கௌண்ட்ஸ் இல்ல பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல ஃபினான்ஸ் இது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா 20,000 உங்களுக்கு ஸ்டைஃபன். இதுவே நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்க PG படிச்சிருந்தீங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் நீங்க ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா 30,000 உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா BE and MTech முடிச்சவங்க வந்து ரிலேட்டட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சோ அதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு உங்களுக்கு சொல்றாங்க. என்னென்ன நீங்க தெரிஞ்சிருக்கணும்னா BE BTech படிச்சவங்க வந்து ஜாவா, C++, பைத்தான், டேட்டா ஸ்கிரீனிங், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், மொபைல் ஆப் பத்தி தெரிஞ்சிருக்கணும், AI மிஷின் லேர்னிங் பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. இதுவே நீங்க வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு ரிலேட்டட் நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னா UI UX பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கலர் தியரி பத்தி தெரிஞ்சிருக்கணும், டைப்போகிராஃபி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃபாண்ட்ஸ் எப்படி இது பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும், லே அவுட் டிசைன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிக்மா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. இதுவே நீங்க மாஸ்டர் ஆஃப் டிசைனிங் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சேம் பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் மாதிரியே தான் இதுவும். பட் எக்ஸ்ட்ராவா என்னன்னா இத பத்தின கொஞ்சம் ஹை லெவல் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க வந்து UG கிராஜுவேஷன் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது ரெண்டுத்துல நீங்க எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். பட் நீங்க என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் நாலேஜ் நல்ல தரோவா இருந்திருக்கணும். டேட்டா அனாலிசிஸ் பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இதுவே நீ PG படிச்சிருக்கவங்களா இருந்தீங்கன்னா இதே கிராஜுவேஷன் ரிலேட்டட் இதே தான் நீங்களும் படிச்சிருக்கணும். மேத்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக் நாலேஜ் நல்லா பக்காவா இருந்திருக்கணும், டேட்டா அனாலிசிஸ் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஃபீஸ். UIDAIக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஏன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் தான். சோ அதனால இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது, ட்ரைனிங் ஃபீஸ் கிடையாது, எதுவுமே நீங்க கிடையாது. நீங்க இதை போய் அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, இந்த சர்டிபிகேட்டை வச்சு நெக்ஸ்ட் ஜாப்க்கு உங்களுக்கு மூவ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சோ அதனால இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. கிராஜுவேட் ஆர் PG படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் நீங்க வந்து இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கை போய் அட்டென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட். இந்த இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்க வந்து பிரசன்டா நீங்க படிச்சிருக்கணும். UG படிச்சிருந்தாலும் சரி, PG படிச்சிருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்க போய் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணலாம். சோ அதனால ஏஜ் லிமிட் இதுல கிடையாது. அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து
ஸ்கிரீனிங் ப்ராசஸ் நடக்கும். ஸ்கிரீனிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணுவாங்க. நீங்க உங்க அப்ளிகேஷன் வந்து கரெக்டா இருக்கா, உங்க குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கரெக்டா இருக்கா, நீங்க கொடுத்திருக்க ஸ்கில்ஸ் ஐ மீன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்க கரெக்ட் சொல்லியிருக்கீங்களா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்டர்வியூ வைப்பாங்க. ஒன்னு டைரக்ட் இன்டர்வியூ வைப்பாங்க, இல்லைன்னா ஆன்லைன் இன்டர்வியூ நடக்கும். ரெண்டுமே சில டைம் நடக்காம கூட போகலாம். டைரக்டாவே உங்களை வந்து ட்ரைனிங் வந்து வர சொல்லிடுவாங்க. சோ இப்படிதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். மொத்தமே 2 ப்ராசஸ் தான் இருக்கு. ஒன்னு ஸ்கிரீனிங் ப்ராசஸ், ஒன்னு வந்து இன்டர்வியூ. இது ரெண்டுத்திலுமே நீங்க செலக்டட்னா நீங்க வந்து உங்களை டைரக்டா ட்ரைனிங்க்கு அலோ பண்ணிடுவாங்க. இதுல வந்து எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங். அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா 1st April 2026. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் எண்டிங் டேட். அப்ளிகேஷன் எண்டிங் டேட் பாத்தீங்கன்னா 15 April 2026 ஓட இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் முடியுது. இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன, நீங்க வந்து அங்க நெக்ஸ்ட் ஜாப் மூவ் பண்ணும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க காட்டலாம். எனக்கு நான் இதுல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கேன், சோ அதனால எனக்கு நல்ல ஜாப் சேலரி கொடுங்கன்னு நீங்க கேட்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்க இருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அட் UIDAI பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லிட்டேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.